நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே திமுகவிலிருந்து திரு சேலம் தரணீந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த ஹிண்டன்பர்கினுடைய அறிக்கை நாடு முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அறிக்கை குறித்த உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். சார், இது என்னன்னா, முன்னாடியே ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்த போதே நிறைய சர்ச்சைகள்லாம் இருந்தது. அவங்க அதை நம்ம மியர் அக்யூசேஷன்ஸ் நம்மளால ரிஜெக்ட் பண்ண முடியாது. என்னன்னா, அவங்க ஆதாரத்தோட நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. முதல் ஆதாரம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் யாரு பங்கு சந்தைக்கு போனாலும், எந்த நிறுவனம் போனாலும், அந்த நிறுவனத்தை துவங்கினாங்க பாருங்க, ப்ரமோட்டர்ஸ், அவங்களும் அவங்க உறவினர்களும் சேர்ந்து 75% மேல அந்த பங்கு சந்தையில வச்சிருக்க கூடாது. ஏன்னா எல்லாமே அவங்க வச்சிருந்தா அது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருக்கு, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி இருக்கும். அவங்களோட ஷேரை மேனிபுலேட் பண்ண முடியும். மார்க்கெட் சந்தை தான் அந்த பங்கோட என்ன விலைங்கிறது முடிவு செய்யணும். எது வளரும், எது உயரும், எது வளராதுங்கிறது அந்த நிறுவனத்துக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கறத வச்சு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மைனிங் கம்பெனி இருக்கு, அது அவங்க சிறப்பா பண்றாங்க. அந்த மைனிங் கம்பெனி புதுசா ஒரு மைண்ட்ல அவங்களுக்கு பெருசா ஒரு புதையல் கிடைக்குது, அதனால அவங்க வருமானம் வரப்போதான் அதோட பங்கு சந்தை அதிகரிக்கும். இல்ல ஒரு ஆயில் பிசினஸ் கம்பெனி ஆயில் கண்டுபிடிக்கிறாங்க, எண்ணெய் விலை உயருது அப்படின்னா அதோட பங்குகள் விலை உயரும். ஸோ அதனால மார்க்கெட் டிட்டர்மைன் பண்ணுங்கிறதுனால 75% மேல ஓனர்ஸ் வச்சுக்கூடாது. ஆனா அந்த அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, மொரீஷியஸ் போன்ற இடங்கள்ல இருந்து ஒரு 5-6 ஷெல் கம்பெனிஸ் இருக்கு. அந்த கம்பெனிகள் கிட்டத்தட்ட பலாயிரம் கோடிகள் அதானி நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க அதானியை தவிர வேற எந்த நிறுவனத்துக்குமே இன்வெஸ்ட் பண்ணல. சரிங்களா? ஒரு நார்மல் இன்வெஸ்டரா தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுப்பீங்க. இல்ல ஒரு 10% தான் ஒரு கம்பெனில இருக்கும். ஆனா இவங்க எல்லாமே அதானி கம்பெனிலே இருக்கு. அந்த ஷேரை டிஸ்டர்பே பண்ண அப்படியே இருக்கு. ஒரு 17% இது ஹிண்டன்பர்க் கண்டுபிடிச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது அதானியோட காசே தான். அவங்க பேக் மார்க்கெட் மூலமா ஷேர் மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்றதுக்காக, அந்த ரூலை பிரேக் பண்றதுக்கு. ஸோ இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதானி கம்பெனி 74.5% அவங்க குடும்பத்துல இருக்கு. மீதி இருக்க 17% இந்த ஷெல் கம்பெனி மூலமா வந்திருக்கு. அப்படின்னா மீதி 6%, 7% தான் ஆக்சுவல் மார்க்கெட்ல இருக்கு. அதுமே பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா 3-4% தான் ஆக்சுவல் மார்க்கெட்ல இருக்கு. இது முதல் தவறான விஷயம். இது செபி விட்டுறக்கூடாது. அந்த ஷெல் கம்பெனி நிறைய ப்ரூஃப் கொடுத்தாங்க. அந்த ஷெல் கம்பெனிலாம் பலாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல, அவங்களுக்கு பெருசா வெப்சைட் கிடையாது, அந்த கம்பெனிக்கு எங்க காசு வந்ததுங்கிற டீட்டெயில் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி ஒருத்தர் 50,000 கோடி 60,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண முடியும்? வேற எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணல? இது முதல் சந்தேகமா எழுப்பினாங்க. ரெண்டாவது சந்தேகம் எழுப்பினது பாத்தீங்கன்னா கரண்ட் ரேஷியோன்னு ஒண்ணு இருக்கு. கரண்ட் ரேஷியோ அப்படின்னா உங்களுக்கு என்ன கடன் இருக்கு, உங்களுக்கு வர வருமானத்துக்கு எவ்வளவு வருமானம் உங்களுக்கு மாதந்தோறும் வருது, ஸோ அந்த வருமானத்தை வச்சு உங்களால அந்த நிறுவனத்தோட ஆபரேஷன்ஸ் மற்றும் கடன்கள் அடைக்க முடியுமா அப்படிங்கிறது தான் அந்த கரண்ட் ரேஷியோ. அந்த கரண்ட் ரேஷியோ சாதகமா இல்லை அதானி நிறுவனங்களுக்கு. சரிங்களா? அந்த கரண்ட் ரேஷியோ மெஷர் பண்றது மற்ற கம்பெனியோட ரொம்ப அன்ஸ்டேபிளா இருந்தது. அப்படி இருக்க பட்சத்துல மல்டிபிள்ஸ் சொல்லுவோம் ஷேர் மார்க்கெட்ல. மல்டிபிள்ஸ் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு தான் ரெவன்யூ அப்படின்னா அந்த ரெவன்யூல என்ன டைம்ஸ் அந்த கம்பெனியோட வேல்யூ அப்படிங்கிறது. சரிங்களா? அது அதானியோட சைஸ்ல, அதானியோட செக்டர் ஆப்ரேட் பண்ற கம்பெனிங்களோட அதானிக்கு 7 மடங்கு 8 மடங்கு ஷேர் வேல்யூ அதிகமா இருக்கு. கடனும் நிறைய இருக்கு, கரண்ட் வேல்யூயும் சரியா இல்ல. ஆனா உங்களோட மல்டிபிள்ஸ் ஆர் ஷேர் வேல்யூ மட்டும் இன்ஃபிளேட் ஆயிருக்கு. எப்படி அப்படிங்கும் போதுதான் அந்த ஷேர் மார்க்கெட்ல வெறும் 5%, 6% ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறதுனால, ஒரு 3% இருக்கிறதுனால அதை வச்சு ஒரு ஆர்டிபிஷியல் டிமாண்டை உருவாக்கி அதை வேல்யூ இன்க்ரீஸ் பண்றாங்கிறது அதானி வச்ச ஹிண்டன்பர்க் வச்ச இன்னொரு குற்றச்சாட்டு. சரிங்களா? இப்படி இன்ஃபிளேட் பண்றதுக்கு இன்னொரு 3வது குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த ஷேர் மார்க்கெட் இப்ப கம்பெனியோட வேலை 1 லட்சம் கோடி தான் இருக்கு, ஆக்சுவல் வேல்யூ 1 லட்சம் கோடினா அதை 8 லட்சம் கோடி உதாரணம் இன்ஃபிளேட் பண்ணி 4 லட்சம் கோடியை பிளெட்ஜ் பண்ணி பேங்க்ல இருந்து லோன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது 3வது குற்றச்சாட்டு. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் நிறைய வச்சாங்க. ஆனா இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது செபி. ஆனா அந்த செபியில இருக்கிற தலைவரே அதானியோட பங்குதாரரா இருந்து அந்த ஷெல் கம்பெனில ஒரு உறுப்பினரா இருந்திருந்தா அவங்க ஏன் அதானியை இம்ப்ளிகேட் பண்ணுவாங்க? இப்ப ஒரு போலீஸ் ஒரு திருடரை தேடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு பெரிய திருட்டு கும்பல ஒரு போலீஸ் படம் தேடுறாங்க. அப்படி இருக்க பட்சத்துல அந்த போலீஸ்க்கே அந்த திருட்டு கும்பலோட ஒரு கூட்டாளியா இருந்தாருன்னா அவர் எப்படி திருட பிடிப்பாரு? அவரு என்ன சொல்லுவாரு? அவங்க திருடல அப்படிதானே சொல்லுவாரு. இதுதான் இப்ப ஹிண்டன்பர்க் வச்சிருக்கிற கேள்வி.
ஸோ செபியோட ஹெட்டே இருக்கான். ஆனா இன்னொரு விஷயம், செபியில் இருக்க போர்ட் மெம்பர் ஒரு மெயின் லா கம்பெனியோட ஓனர் வந்து தான் வந்து இவர் யாரு, அதானியோட பையனோட மருமகளோட அப்பா. ஓஹோ. ஸோ இப்ப செபியில் இருக்க போர்ட் மெம்பர் வேற யாரும் கிடையாது, அதானியோட சம்பந்தி. ஓகே. இதெல்லாம் வந்து முன்னாடியே நமக்கு வந்த விஷயம், சரிங்களா? ஸோ அப்படி இருக்க பட்சத்தினாலதான் நம்ம என்ன கேட்கிறோம், செபியோட கிளீன் ஷீட் மட்டும் நமக்கு போதாது. இது நம்ம இப்ப சொன்னது இல்ல. அப்ப எப்ப இந்த ஸ்கேம் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த போதே நம்ம சொன்னது ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி ப்ரோப் வேணுங்கிறது தான் வந்து இந்தியா கூட்டணி இருக்க பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருமே வச்சாங்க. ராகுல் காந்தி அதை வலியுறுத்தினார், திராவிட முன்னேற்ற கழகம் அதை வலியுறுத்தணும், சரிங்களா? ஆனா அதை வைக்கல. இப்ப செபியவே நம்ம வந்து நம்பிக்கை இல்லைன்னு போயிருச்சு. சரி, ஒரு விஷயம் வச்சுக்கலாம். ஹிண்டன்பர்க் வந்து சும்மாவே சொல்றாங்கனாலும் அவங்க ஒரு சில ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க சார். கரண்ட் ரேஷியோலாம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு என்ன வருமானம், என்ன கடன் இருக்குன்னு, சரிங்களா? அது பொய் சொல்ல முடியாது. 1+1 = 2, 3+2 = 5. அதை வந்து 3+2 வந்து 5ன்னு தப்பா சொல்லிட்டாரு, 3+2 = 9 சொல்ல முடியுமா? முடியாது. அந்த மாதிரி தான் என்ன உங்களுக்கு வருமானம் வருது, உங்களுக்கு என்ன கடன் இருக்குங்கிறதெல்லாம் ஃபிக்ஸ்ட், பொய் சொல்லாது. டிவைட் பண்ண போனா அது வரப்போகுது. அதே மாதிரி அதானி சைஸ்ல இருக்கு என்னென்ன கம்பெனிக்கு என்ன ஷேர் வேல்யூ இருக்கு, அதானிக்கு என்ன ஷேர் வேல்யூ இருக்கு, அதோட இது 8 மடங்கு அதிகம் இருக்குங்கிறது வந்து அடிஷன்ஸ், மல்டிபிளிகேஷன். இதுல வந்து பொய் சொல்றதுக்கு எந்த விஷயமே கிடையாது யாராலையும். ஸோ இதெல்லாம் அலகேஷன்ஸ். இது மோர் தென் அலகேஷன், இட்ஸ் ஃபேக்ட்ஸ். இந்த ஃபேக்டை வந்து அவங்க தான் டிஸ்ப்ரூவ் பண்ணும். ஆனா இதுக்கு என்ன சொல்றாங்க, வந்து இந்தியா மேல வந்து ஒரு போர் கொடுக்குறாங்க, ஒரு இந்தியா மேல வந்து இது ஒரு பொருளாதார போர், எக்கனாமிக் வார் அப்படின்னு பேசுறாங்க. இப்ப நேத்து வந்த ரிப்போர்ட்ல கூட பாஜக பத்தி எதுவுமே சொல்லல, பிரதம மந்திரி பத்தி எதுவுமே சொல்ல, பாஜகவோட முதலமைச்சர் பத்தி எதுவுமே சொல்ல, பாஜக அரசியல் அதிபர் இல்ல. ஆனா பாஜக செய்தி தொடர்பாகலாம் அதானியையும் செபியும் டிஃபெண்ட் பண்றது இருக்காங்க. எதனால? இப்ப ஆல்ரெடி இந்த அலகேஷன்ஸ் இருக்கு, இதுல ஒரு சப்ஸ்டான்ஷியல் பேசிஸ் இருக்கு. இப்ப அவங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, இந்த அம்மையாருக்கு வந்து தொடர்பு இருக்குன்னு. அவங்க வந்து ப்ரோப் முடிகிற வரைக்கும் டெம்பரவரி ஒரு ஹாலிடே எடுத்துக்க சொல்லலாமே. நான் ரிசைன் கூட பண்ண சொல்லிங்க, ஒரு விடுமுறை, பெய்டு ஹாலிடே கூட எடுத்துக்கிட்டோம், 2 மாசம் இன்வெஸ்டிகேஷன் நடக்கட்டும். ஏன்னா சாதாரண விஷயம் இல்ல, ஏழை எளிய மக்கள் காசு தானே போகுது. இப்ப வங்கியோட காசு ஒரு நிறுவனத்துக்கு ஷேர் வச்சு பிளட் பண்ணிருக்காங்க 4 லட்சம் கோடினா, அது கொடுக்க முடியல, எங்க இருந்து காசு போகுது? இந்த நாட்டுல வரி பணம் வந்து 60% பேர், பாட்டம் 80% மக்கள் தான் கொடுக்குறாங்க. ஏழை எளிய மக்கள் தான் ஜிஎஸ்டி மூலமா போற காசு தான் வந்து பணக்காரர்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பங்கு சந்தையில முதலீடு எல்லாமே வந்து நடுத்தர மக்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும் அப்படின்னா இவங்களை வந்து ஸ்டெப்பை செட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போட்டு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ்லாம் வச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பேனல் ஆரம்பிச்சு இதை கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணலாமே. அதை ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராகுல் காந்தி இருக்கட்டும், இந்தியா கட்சியோட தலைவர்களும் இருக்கட்டும், ஆளுங்கட்சி இருக்கவங்களும் இருக்கட்டும், வச்சு அதை மானிட்டர் பண்ணிட்டுமே பண்ணி ஒரு மக்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா கொடுத்தா அதுல தப்பு இல்லையே. ஏன்னா இது வந்து லாஸ்ட் டைம் ஹிண்டன்பர்க் கொடுத்தது சும்மா மனசுக்கு வந்த கணக்கு கிடையாது, அவங்க ஒரு ஹார்ட் ஃபேக்ட்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த மல்டிபிள்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல ஆல்ரெடி இருக்கு, ஹிண்டன்பர்க் வெப்சைட்லயும் இருக்கு, அவங்களோட ரிப்போர்ட்லயும் இருக்கு, அது ட்விட்டர்லயும் நிறைய பேர் பகிர்ந்துட்டாங்க, அவங்க எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க அதானியை வந்து இவ்வளோ கடுமையா வந்து டிஃபெண்ட் பண்றாங்க? கடுமையா விமர்சிக்கலன்னா பரவாயில்ல, கடுமையா டிஃபெண்ட் பண்றாங்க. அதான் சார், இப்ப செபியுடைய தலைவரே இதுல இன்வால்வ் ஆகிருக்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. ஒரு செபியினுடைய தலைவரோட நம்பகத்தன்மை போயிடுச்சுன்னா அது பங்குச்சந்தையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிதான் இன்னைக்கும் அவருடைய அந்த பங்குகள்லாம் குறைந்ததாக நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இந்த செபியோட தலைவருடைய இந்த செயல்பாடை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்ப இந்த செபி வந்து அவங்க ட்விட்டர்ல லாக் பண்ணது எப்படி? அது ஒரு இன்ஸ்டிடியூஷன், சரிங்களா? அது என்ன இன்ஸ்டிடியூஷன்? ஒரு ரெகுலேட்டரி பாடி, ஒரு சிபிஐடி மாதிரி இந்த பங்கு சந்தையில ரெகுலேட் பாடி. அவங்க வந்து ஆன்சரபிள் டு இந்தியன் பப்ளிக். அவங்க எப்படி அவங்க ட்விட்டரை வந்து லாக் பண்ணி வைக்கலாம்? அதுவே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டுக்கு எதிரான செயல். அடுத்தது வந்து இடி மூடி வைக்கலாம், அப்புறம் சிபிஐ வந்து உங்க ட்விட்டரை லாக் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டர் ட்விட்டரை லாக் பண்ணலாம். அப்படின்னா நான் யாருக்கு தோணுதோ அவங்களுக்கு மட்டும் தான் என் ட்விட்டரை காம்பனா, அப்புறம் எதுக்கு நீ கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கணும்? அதுக்கப்புறம் நான் யாருக்கு பேசுவோம் அவங்களுக்கு மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னா சரியா வராதுல்ல. அண்ட் கவர்மெண்ட் பாடி இஸ் சப்போஸ் டு கிவ் இன்ஃபர்மேஷன் டு எவ்ரி சிட்டிசன். யாருக்கு தோணுதோ அவங்க தான் கொடுப்பாங்கிறது வந்து தவறான விஷயம்.
ஸோ இப்ப இவங்க மேல ஒரு சந்தேகம் எழுந்திருக்குங்க, ப்ரூவ் ஆகலன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஆல்ரெடி அதானி மேல ஒரு ஹார்ஷ் ரெக்கார்ட் இருக்கு, நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்கு, தவறுதல் நடந்திருக்கு, ஒரு கோல்மால் நடந்திருக்குன்னு. இப்ப இவங்க லிங்க் ஆகும் போது இவங்க எதனால ஒரு 2-3 மாசம் ஒரு லாங் வெக்கேஷன்ல போகக்கூடாது? ஏன் பிஜேபி வந்து ஒரு ப்ரோப் ஆரம்பிக்கக்கூடாது? ஏன் பிஜேபி அவங்கள கடுமையா டிஃபெண்ட் பண்றாங்க? அதுதானே இப்ப இன்னொரு கேள்வி. இப்ப பிஜேபி மேல அலிகேஷன் வைக்கலையே. சார் இப்போ ஒருவேளை இதற்கும் பிஜேபிக்கும் எதுவும் பெரிய சம்பந்தம் இருக்கோ, அது அது வந்து இவங்க டிஃபெண்ட் பண்றதுலேருந்து நம்ம அந்த முடிவுக்கு வரலாமா? அந்த முடிவுக்கு தானே வர வேண்டியதா இருக்கு. ஏன்னா, இப்ப நாங்க எதுவுமே சொல்லல. ஹிண்டன்பர்க் எதுவுமே சொல்லல. ஆனா, நீங்க நேத்துல இருந்து எடுத்து பாருங்க. ஒவ்வொரு பாஜக ஸ்போக்ஸ் பெர்சனுமே வந்து அதானியும், செபியும் டிஃபெண்ட் பண்றாங்க. இப்போ ஒரு ஒன்றிய அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, இந்தியா கூட்டணி வந்து இந்தியா மேல ஒரு பொருளாதார போர் துவக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த கையில எடுத்திருக்காங்கன்னு. ஏங்க நாம என்ன சொல்றோம்? ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து அதானி ஷேர்ஸ் வந்து இன்ஃப்ளேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய பங்கு சந்தையில கொஞ்சம் ஏமாற்று வேலை செஞ்சிருக்காங்கன்னு. அத இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்றோம். அதுல எந்த தவறுமே கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப என்ன வந்திருக்கு? செபி தலைவரே அந்த ஊழல்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு வந்திருக்கு. அத விசாரிங்கங்கிறோம். இதுக்கு வந்து பாஜக என்ன சொல்றாங்க? விசாரிப்போம்ன்னு சொல்லிட்டு போலாமே. ஒரு ஒரு அதானே எல்லாருமே சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க வந்து ஒரு எக்கனாமிக் வார வந்து இந்தியா அகைன்ஸ்டா வேஜ் பண்ண நினைக்கிறாங்க. இப்ப இது எப்படி இருக்கு தெரியுமா? இப்ப வந்து ஒரு கொலை நடக்குது. நெறைய கொலை நடக்குது டெல்லில அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இவங்க வந்து நீங்க ஏன் கொலையெல்லாம் எழுப்புறீங்க? நீங்க வந்து இந்தியா வந்து ஆப்கானிஸ்தான் மாரி ஒரு போர் நடக்கிற பூமின்னு நீங்க காமிக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு கேள்வி எழுப்புற மாரி இருக்கு. ஆல்ரெடி ரெக்கார்ட்ல வந்திருக்கு. நெறைய கொலைகள் நடந்திருக்கு. பெண்களுக்கு எதிராக அக்கிரமம் நடந்திருக்கு டெல்லிலன்னு. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் என்ன சொல்லும்? நாங்க இன்வெஸ்டிகேட் பண்றோம். அதுல அத காவல்துறை அதிகாரி ஆணையரே வந்து அதுல ஈடுபட்டிருக்காரு அந்த தவறுகள்ல அப்படின்னு ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு சர்ச்சை வருதுன்னா, என்ன பண்ணுவோம்? என்ன லாஜிக்கலா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன வந்திருக்கு? நெறைய கொலைகள் நடந்திருக்கு. நெறைய பெண்களுக்கு எதிரா குற்றம் வந்திருக்கு அப்படின்னு வருது. விசாரிக்கிறோம்னு அரசாங்கம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன வருது? போலீஸ் ஆணையரே அதுல ஈடுபட்டிருக்கான்னு வருது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நான் இது ஆக்சுவல் இல்ல. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் என்ன பண்ணணும்? ஆணையர விசாரிக்கிறோங்கணும். எல்லாரும் வந்து இல்ல, இல்ல. இவங்க வந்து டெல்லிக்கு கெட்ட பேரு கொண்டு வரதுக்காக இந்த மாரி எதிர்க்கட்சி இந்த விஷயத்த எழுப்புறாங்க அப்படின்னு சொன்னா சரியா வருமா? அதுதான் இந்த அதானி விஷயத்துல பண்றாங்க. இப்ப குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அதானி மேல. அதுல இன்வெஸ்டிகேட் பண்றவங்க அதுல உடன்தான் வந்திருக்கு. ஏன் நீங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது? ஏன் நீங்க வந்து டிஃபெண்ட் பண்றீங்க? அது டிஃபெண்ட் பண்றதான கேள்வி எழுப்பப்படுது. இப்ப நம்ம இந்த எக்ஸிட் போல் அப்பயே பார்த்தோம். எப்படி வந்து ராகுல் காந்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எப்படி அதானி சாரி எப்படி வந்து பங்கு சந்தைய வந்து எக்ஸிட் போல வச்சு இன்ஃப்ளேட் பண்ணாங்க அப்படின்னு. இதனால வந்து கிட்டத்தட்ட ஒரு பங்கு சந்தையில வந்து அ ஒரு அ வாட் யூ மீன் 24,00,000 கோடி கிட்ட ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டுச்சு. சார் இப்ப தொடர்ந்து சார் இது மாரியான முறைகேடுகள் அதானி குறித்து இருக்கு. இத நம்ம எப்படி சார் இந்த இந்த தொடர்ந்து இந்த முறைகேட நம்ம இப்படியே ஹோல்ட் பண்றதா? இதுக்கு பின்னாடி என்ன அரசு என்ன நடவடிக்கை சார் எடுக்கும்? சார் இதுக்கு பின்னாடி பாஜக இயங்குறதே இந்த பங்கு சந்தைய வச்சு தான் சார். ஓ! பாஜக கட்சி இயங்குறதே இத வச்சு தானா சார்? ஆமா, நீங்க உதாரணம் சொல்றேன் கேளுங்க. தேர்தலுக்கு ஒரு 3 ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆ ஹோம் மினிஸ்டர் வந்து சொல்றாரு அமித்ஷா அவர்கள். பங்கு சந்தையிலங்களா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படி ஏறப்போகுது, இப்படி ஏறப்போகுதுன்னு. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுமே வந்து பிரச்சாரத்துல ஒரு தேர்தல் ரிசல்ட் வரதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, பங்கு சந்தை வந்து வரலாறு காணாத அளவுக்கு உயரப்போகுதுன்னு. அதே மாரி வந்து பார்த்தோம்னா, என்னைக்கு எக்ஸிட் போல் வருதோ, பங்கு சந்தை நல்லா இருக்கு. உயர்ந்து பாருங்க எக்ஸிட் போல் வரதுக்கு 1 நாளைக்கு முன்னாடி பங்கு சந்தை விலை கம்மியா இருக்கு. எக்ஸிட் போல் வந்ததுக்கப்புறம் ஏறுது. சாட்டர்டே வருது எக்ஸிட் போல். மண்டே நல்லா ஏறுது. டியூஸ்டே ரிசல்ட்க்கு முன்னாடி நெறைய பேர் வித்துர்றாங்க. இதுல வாங்கி வித்தவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்காரங்க. இதெல்லாம் ஓகே. ராகுல் காந்தி அவர்கள் தெளிவா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. காஸ்ட் அப்புறம் பார்த்தா இந்தியர்கள் வந்து நெறைய பேர் நடுத்தர மக்கள் வாங்குனவங்க ஏமாந்துட்டாங்க. அதே மாரி பெரிய நிறுவனங்களும் நெறைய பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அப்டின்னா பாஜக கட்சிக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து 230 சீட்டுக்கு மேல எந்திர வராது. ஆனா எக்ஸிட் போல வந்து தெரிஞ்ச ஊடகங்கள வச்சு இன்ஃப்ளேட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாங்க? எக்ஸிட் போலுக்கு 1 நாளைக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட் விலை கம்மியா இருக்கும்போது போய் பங்குகள வாங்க வேண்டியது. சரியா? அதுக்கப்புறம் விலை ஏறுதா? அதுக்கப்புறம் வித்துற வேண்டியது. அதுக்கப்புறம் திரும்பி எல்லாம் குறைஞ்சிருச்சு. அது காமிச்சாரு. ஷேர் மார்க்கெட் வேல்யூ வந்து 424 லாக் குரோர்ஸ்ன்னு நெனைக்கிறேன்.
அது 400 lakh crores இருக்கும்போது வாங்கினாங்க. அது 430 lakh crore போச்சு. திருப்பி அதில் அப்படியே 25 lakh crores கிட்ட குறைஞ்சிது. கண்டிப்பா சார். இந்த இந்த மாதிரியான தொடர் நெருக்கடிகள் வந்து பிஜேபி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? ஆல்ரெடி இப்போ பிஜேபி மைனாரிட்டி அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த டேர்ம் ஆரம்பிச்சதுலேருந்து பாஜகவோட ஒவ்வொரு ஊழலா மக்களுக்கு வெளில தெரியுது. கண்டிப்பா பாஜக வந்து ஓட முடிவு கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்தது ஹரியானால வரப்போகுது, தோக்க போறாங்க. மகாராஷ்டிரா தேர்தல் வருது, தோப்பாங்க. அடுத்தது வர மாநிலங்கள் தோப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்றியத்துல ஆட்சிக்கு வரும். அதுல கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. நீங்க இந்த பாருங்க, இந்த ஆட்சி வந்ததுல இருந்து 2 மாசமா எவ்வளவு பெரிய சிக்கல்கள். நீட்ல பிரச்சனை. அ எ இதுவரைக்கும் இந்தியால இருந்து தேர்வுகள்லாம் ஒழுங்கா நடக்கும். நீட் தேவையில்ல. அது வேற விஷயம். அது நம்ம மெரிட்டுக்காக இருக்கோம்னா, அந்த நீட் தேர்வையும் ஒழுங்கா நடத்தல. யுபிஎஸ்சி, ஐஏஎஸ் எக்ஸாம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஸ்கேம் வந்ததுல அதுல ஸ்கேம் வெளில வந்திருக்கு. அதுக்கப்புறம் வினேஷ் போகத் ஒலிம்பிக் தங்கப் பதக்கத்துல வச்சு வாங்குறதுல பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கப்புறம் மோதிக்கு அகைன்ஸ்டா ஊழல் வந்திருக்கு. இப்ப ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வருது. நீ அதே மாரி ஷேர் மார்க்கெட் ஸ்கேம் அப்ப வந்தது. பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்ததுலேருந்தே ஒரு 10, 12 பெரிய விஷயங்கள் ஒரு 5 வருஷம் ஆட்சி காலத்துல என்ன நடக்குமோ அதெல்லாம் 2 மாசத்துலயே நடந்துருச்சு. ஸோ அதனால எவ்வளவு சீக்கிரம் இந்த ஆட்சிக்கு வருதோ, அது இந்தியாவுக்கு நல்லது. கண்டிப்பா கூடிய விரைவில இந்த ஆட்சி கவிழும். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும். அந்த நம்பிக்கையில தான் இருக்கும். கண்டிப்பா சார். இப்ப நீங்க சொன்னதுலேருந்து இப்ப என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, பாஜகவையும் இந்த அதானியை ஆதரிக்கிறவர்களும் குற்றம் சாட்டுறது காங்கிரஸை நோக்கி தான். காங்கிரஸ் தான் இந்த மாதிரி தூண்டி விட்டுருப்பாங்க. ஹிடன்பர்க்குக்கு பின்னால காங்கிரஸ் இருக்குன்னு சொல்றாங்க சார். ஏங்க ஹிண்டன்பர்க் பின்னாடி நான் கரண்ட் ரேஷியோ எப்படிங்க? கரண்ட் ரேஷியோங்கிறது என்ன? உனக்கு என்ன வரும்? உங்களுக்கு என்ன வருமானம் வருது? உங்களுக்கு என்ன செலவு இருக்கு? ஏன் அதானி கரண்ட் ரேஷியோ சரியா இல்ல? அதுக்கு நாம என்ன பண்றோம்? ஷெல் கம்பெனி 5, 6 இருக்கு. ப்ரூஃபோட குடுத்துருக்காங்க. நாம என்ன ஷெல் கம்பெனி ஆரம்பிச்சு அதுல 1,00,000 கோடி காசு போடுறோமா? இருக்கிற கம்பெனி தானே. அந்த கம்பெனி அதானே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல. அதே மாதிரி மல்டிபிள்ஸ் இருக்கு. அதானிக்கு மட்டும் மல்டிபிள்ஸ் 6 டைம்ஸ் 7 டைம்ஸ் அதிகமா இருக்கு. அதே செக்டர்ல ஆப்பரேட் பண்ற மத்த கம்பெனிஸோட. அதெல்லாம் நாமளா பண்றோம். அதெல்லாம் தானே முறைகேடுகள் நம்ம நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்றோம். அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? இவங்க அதுல எல்லாருமே ஒரு கூட்டா இருக்காங்க. அத நாம இந்த கேள்விய கரெக்ட்டா கேட்கறதுனால, அவங்களுக்கு வந்து வேற பதில் இல்ல. அதனால வந்து இத வந்து இப்படி சொல்லி அத மழுப்பிடலாம்னு நினைக்கிறாங்க. அதான் விஷயம். வேற எதுவுமே கிடையாது. இல்ல இப்ப இது கண்டிப்பா சார். இந்த செபி போன்ற அமைப்புகள் வந்து பெரும் பணக்காரர்கள் அம்பானி, அதானியை பாதுகாக்கிற ஒரு பெரிய முயற்சியில தொடர்ந்து ஈடுபடுறதா நம்ம குற்றச்சாட்டுகள் நிறைய வைக்கப்படுது. இத எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது? சார் இப்ப இந்தியால இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒவ்வொன்னுமே பாஜக வந்ததுக்கு அப்புறம் சரியா செயல்படல. இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் எல்லாமே பாஜகவோட அணிகள் போல தான் செயல்படுறாங்க. சரிங்களா? அதனால எனக்கு இதுல வந்து பெரிய எந்த ஆச்சரியமுமே கிடையாது. செபி வந்து சரியா செயற்படாது. ஏன்னா இந்த ஆட்சியே வந்து பை தி பீப்பிள், ஆஃப் த பீப்பிள், ஃபார் த பீப்பிள்ங்கிறது போயிட்டு பை தி கார்ப்பரேட்ஸ், ஆஃப் தி கார்ப்பரேட்ஸ், ஃபார் தி கார்ப்பரேட்ஸ் ஆயிருச்சு. அதனால தான் கார்ப்பரேட் வரிய எல்லாம் குறைச்சிட்டு நடுத்தர மக்களுக்கும், ஏழை மக்களுக்கும் அ துன்புறுத்துற வகையில பெட்ரோல், டீசல் வரிய வந்து 60%, 90%ன்னு உயர்த்தி கேஸ் சிலிண்டர் விலைய 3, 4 மடங்கு உயர்த்தி துன்புறுத்திட்டு இருக்காங்க. அதனால இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து எதுக்கு இருக்கு? ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா எல்லாம் மக்கள் நாட்டு மக்களுக்கு நியாயம் குடுக்க. இவங்களுக்கு அந்த கவலை இல்லையே. இவங்கள பொறுத்தவரைக்கும் பெரும் பணக்காரர்கள் ஒரு 10 பேர் பெரும் பணக்காரர்கள் ஆனா போதும். இந்த நாட்டுல வந்து வெறும் 21 பெரும் பணக்காரர்கள், ஆ மோடிக்கு நெருக்கமானவர்கள் 21 பேருக்கு மட்டுமே பாட்டம் 80 கோடி மக்கள்ட்ட என்ன சொத்து இருக்கோ, அந்த அளவுக்கு சொத்து சேரப்பட்டிருக்கு. இந்த மோடி வந்ததுக்கு அப்புறம். சோ அவங்க ஆட்சி நடக்கிறதே அதுக்காக தானே. அப்பனா செபி யாருக்காக செயல்படுவாங்க? நாட்டுக்காக செயல்படுவாங்களா? இல்ல மோடியோட நண்பர்கள் அதானி, அம்பானி போன்ற நிறுவனங்களுக்காக செயல்படுவாங்களா? இந்த ஹிடன்பர்க் அறிக்கை வந்து இன்னும் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க சார்? என்ன மாரி தாக்கத்த ஏற்படுத்தும்னா, இந்த விஷயம் ஆல்ரெடி அவங்க சொன்ன நெறைய விஷயத்திலேயே தாக்கம் ஏற்பட்டுச்சு. இப்பயாச்சும் மோடி அரசாங்கம் வந்து மைனாரிட்டி அரசாங்கமா இருக்கிறதுனால, கண்டிப்பா ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கமிட்டி ஆரம்பிச்சு, எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பண்ணி, உண்மைகள வெளில கொண்டு வரணும். நாட்டு மக்களுக்கு முன்னாடி கொண்டு வரணும். கண்டிப்பா சார். இப்ப இந்த ஹிடன்பர்க்கு பங்கு சந்தையில எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? இப்ப இந்த ஹிண்டன்பர்க்னால என்ன பிரச்சனை வரும்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மேல இருக்க நம்பிக்கை குறையும். இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ரீட்டெயில் இன்வெஸ்டர்னா நம்மள மாரி இண்டிவிஜுவல்ஸ். அது இல்லாம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னா ஒரு வங்கி இருக்கலாம், இல்ல ஒரு இன்சூரன்ஸ் இருக்கலாம். பெரிய ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது டொமஸ்டிக் இருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு இருக்கு. இந்த ஓகே. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்தியா பங்கு சந்தை மேல இருக்க நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. எப்ப அது ஹிண்டன்பர்க் ஸ்கேம் வந்து அதனால தான் காசு எடுத்துட்டே இருக்காங்க. இப்ப இதனால வந்து இன்னமும் நம்பிக்கை குறையும். அப்படி நம்பிக்கை குறையும் போது என்ன ஆகும்னா, அவங்க ஃபண்ட வந்து அவங்க நாட்டுக்கு எடுப்பாங்க. சோ நம்ம நாட்டுல இருந்து காசு வெளில எடுக்க போகும்போது என்ன ஆகும்னா, பணத்தோட பணம் வீக் அடையும்.
அதனாலதான் பாத்தீங்கன்னா ருப்பியோட வேல்யூ டிராஸ்டிக்கா குறைஞ்சிட்டே இருக்கு. புரியுதுங்களா? ஆல்ரெடி ரெக்கார்ட் ஹை 84.05. ஸோ இன்னமும் ருப்பியோட வேல்யூ குறையும், ருப்பி டீஸ்டபிளைஸ் ஆகும். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நடக்கும். ஏன்னா நம்ம பங்கு சந்தை மேல நம்பிக்கை இருந்தா தான் காசு போடுவாங்க. உங்க பங்கு சந்தை மேல நம்பிக்கையில என்ன பண்ணுவாங்க, காசு எடுப்பாங்க. அடுத்தது வெளிநாட்டுல இருந்து முதலீடு பண்ணியிருக்காங்க பாருங்க இண்டிவிஜுவல்ஸ், அந்த காசு வெளில போகும். அப்புறம் என்ஆர்ஐ இன்வெஸ்ட் பண்றாங்க பாருங்க, அவங்க அந்த காசை வெளில எடுப்பாங்க. ஸோ 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 அதனால இந்தியால இருந்து காசு வெளில போல ஆரம்பிக்கும் போது நம்ம பொருளாதாரத்துக்கு அது ஒரு சீர்குலைவா அமையும். நம்ம பங்கு சந்தை மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் தான் மக்கள் வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன ஆகும்னா மக்களுக்கே நம்பிக்கை போகும். இப்ப இது இந்திய பொருளாதார வீழ்ச்சியினுடைய தொடக்க புள்ளி நம்ம எடுத்துக்கலாம்ல சார்? இந்தியாவோட பொருளாதார வீழ்ச்சி வந்து என்னைக்கு மோடி ஆட்சி அமைச்சாரோ அன்னைக்கே துவங்கிருச்சு. ஓகே. இன்னைக்கெல்லாம் அன்னையிலிருந்தே வந்து வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கிறதும், அன்னையிலேயே வந்து 2 சக்கர வாகனங்கள் விற்பனையிலேருந்து பிஸ்கட் விற்பனை வரைக்கும் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருச்சு. கொரோனாக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, பார்லேஜி பிஸ்கட் சேல்ஸ் வந்து 30 வருஷத்துல அதாவது குறைஞ்சிருச்சுன்னு ரிப்போர்ட் வந்தது. 2 வீலர், 2 சக்கரம், 4 சக்கரம் விற்பனைலாம். ஸோ அதனால பொருளாதாரம் சீரழிஞ்சே தான் இருக்கு. ஆனா அட்லீஸ்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒண்ணு இந்தியால வந்து இ சுதந்திர அடைஞ்சதுலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணியிருந்தோம். அது நிலையா நிக்கும்னு பார்த்தா, அதையும் வந்து இவங்க ஒவ்வொரு தூணா உடைச்சிட்டு இருக்கிறது தான் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். ஆனா கண்டிப்பா வந்து இது வந்து என்ன சொல்றது? ஒரு தேர் இஸ் லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல்ங்கிறாங்கல்ல. நம்ம இப்ப அந்த டனலோட எண்டுல இருக்கோம். அதான் மோதியோட கொடூர ஆட்சி காலத்தோட கடைசி கட்டத்துல இருக்கோம். அந்த இது இந்த இந்த கொடுமை முடிஞ்ச உடனே நமக்கு வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும். திருப்பி இந்தியா வந்து ஒரு வல்லரசா வளர ஆரம்பிக்கும். ரொம்ப நன்றி சார். நன்றி.